வணக்கம். இப்பதிவில் அடுத்ததாக அயப்பிருங்கராஜ கற்பம் பற்றி காண்போம். அயப்பிருங்கராஜ கற்பத்திற்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா, கரும்பொன் அல்லது சுத்தித்த அயம் 140 கிராம், அயோமலம் அல்லது மண்டூரம் சுத்தித்தது 710 கிராம், கரிசாலை சாறு 2 லிட்டர், சதாபலம் அப்படின்னா எலுமிச்சை 2 லிட்டர், மிண்டுத்தழை அதாவது தேவையான அளவு சொல்லியிருக்காங்க. செய்முறை பாருங்கள். எண் 1லிருந்து 2 இந்த சரக்குகளை நல்லா பொடிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு, அதாவது அயம் மண்டூரம் ரெண்டையும் நல்லா பொடிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கரிசலை சாறு 1.3 லிட்டர் ஊற்றி வெயிலில் வச்சு நல்லா கலக்கி நல்லா உலரும்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் பழச்சாறு விட்டு 1.3 லிட்டர் விட்டு ஊற்றி நம்ம வெயிலில் உலரும்படி வச்சு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கரிசாலை சாறு 700 மில்லி ஊற்றி நம்ம வெயிலில் வைக்கணும். மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 700 மில்லி பழச்சாறு ஊற்றி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அது சுண்டி வெயிலில் உலரும் போது குழம்பு பக்குவம் வரும். அந்த குழம்பு பக்குவம் வந்த உடனே நம்ம ஆளிலையால் தொன்னைகள் செஞ்சு அதில் ஊற்றி வெயிலில் உலர்த்தணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு பார்த்தோன்னா 500 மில்லிகிராம் வீதம் இருவேளை, நாளளவு 45 நாட்கள். அனுபணம் தேன், நெய், எலுமிச்சம் பழச்சாறு, தயிர் இதெல்லாம் அனுபணமாக சொல்லியிருக்காங்க. தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா குருதி குறைவு, நரை, அசதி இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். பத்தியம் பார்த்தோன்னா புளிப்பு சுவையில் பொருட்களை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அயசம்பீர கற்பம் பற்றி காண்போம். ஆட்டு துகள் கறி, திரிப பத்தரை, எண்ணென் அருண, காட்டு கனியுள்ள வையம் பூத, அருகால, முள்ளிடு திலனை, கூட்டு தொகை முற்கூறிடு சில்லிடு குழையிடு மண்டலமே, ஓட்டு பில ஒன்றிருப்போ, துணுபானோடு சோபையும் மருமே. தேவையான சரக்குகள்: ஆட்டுத்துகள் அல்லது சுத்தித்த அயம் 350 கிராம், கறி அல்லது மிளகு 350 கிராம், திரி அல்லது வெள்ளை பூண்டு 175 கிராம், காட்டுக்கனி எலுமிச்சை 40 எண்ணம், திலன் நெய் அதாவது நல்லெண்ணெய் 2.1 கிலோகிராம். செய்முறை பாருங்கள். ஆட்டுத்துகள், மிளகு, இந்த வெள்ளைப்பூண்டு இந்த சரக்குகள் எல்லாமே நம்ம தனித்தனியாக இடித்து ஒன்றா சேர்த்து அரைச்சி 40 பங்காக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா முத்தி பழுத்த எலுமிச்சைப்பழம் ஒன்று எடுத்து 4 பங்காக அரைஞ்சிக்கிறோம். 4 பங்காக பிளந்துட்டு அதில் விதையெல்லாம் நீக்கிடுறோம். விதையை நீக்கினதுக்கப்புறம் ஒன்றுலேயும் இப்போ நம்ம 40 பங்காக பிரித்து வச்சுருக்கோமா, அந்த 40 பங்கையும் எடுத்து இந்த 40 எலுமிச்சை பழத்துக்குள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு மண்பானையை எடுத்து அந்த மண்பானைக்குள்ளே நம்ம வரிசையாக அதை அடுக்கி வைக்கிறோம். அடுக்கி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் ஊற்றி அந்த பானை வாய்க்கு பொருத்தமான ஒரு ஓடால் மூடி சீலை செய்கிறோம். சீலை செஞ்சதுக்கப்புறம் ஈரப்பசையுள்ள மண்ணில் ஒரு மண்டலம் புதைச்சி வைக்கிறோம். ஒரு மண்டலம்னா 48 நாட்கள் வீதம் நம்ம புதைச்சி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவுனா ஒரு பிளவு வீதம் இருவேளை. தீரும் நோய்கள் வெளுப்பு நோய், ஊதல் நோய். அடுத்ததாக அமிர்த வெண்ணெய் அல்லது சவ்வீர குழம்பு பற்றி பார்க்கலாம். தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா, சுத்தித்த வீரம் 5 கிராம், ஆவின் வெண்ணெய் அல்லது பசுவுடைய வெண்ணெய் 350 கிராம். செய்முறை பாருங்கள். பொடித்த வீரத்தை நம்ம கல்வத்தில் போட்டு பசு வெண்ணெயை சேர்த்து சிறிதாக பசு வெண்ணெய் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நம்ம நல்லா அரைக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறமா 7 முறை நீர் விட்டு அரைச்சி நல்லா கழுவி அந்த நீரை நீக்கி நம்ம பரணியில் அடைச்சி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தும் முறை மேற்பூச்சு. தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா பிளவை, மார்பு ஆணி, புண் இதுக்கெல்லாமே கழுவு நீராக புளி இலையை பழங்காடியில் சேர்த்து கொதிக்க வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கழும்பு சீலையில் ஊட்டி புறையோடு புண்களுக்கிட்டோம் அப்படின்னா ஆறும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் வீக்கங்கள், கண்டமாலை, புண்களினால் உண்டாகக்கூடிய நெறிக்கட்டு, அரையாப்பு இதுக்கு மேலே எல்லாம் தடவணும் அப்படின்னாலும் அதுவும் தீரும் அப்படின்னு. தேங்க்யூ.